ஹாய் நமஸ்காரம், வெல்கம் டு நந்தூஸ் வேர்ல்டு மை விலாக்ஸில் இன்றைக்கி என்னை பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் பிரியாணி தான் வைக்கிறது. குக்கிங் ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன். அது நான் பண்ணுறது கிடையாது, என் சித்தி பண்ணுறது. இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இதில் உள்ளதெல்லாம் நான் இது சிக்கன் கழுகுறதுக்கு மஞ்சள் பொடி போட்டு நம்ம விரவி வச்சுருக்கோம். என்னடா ரொம்ப ஹீட்டுனா மேலே சீட்டு போட்ட வீடு, அதனால தான் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இது எங்கள் சித்தி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சிக்கனை நல்ல ஒரு பிரட்டிட்டு அதை ஒரு அரை மணிக்கூர் பக்கத்தில் ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சு அதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெட்டி வச்சுருக்காங்க. பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகா ஒரு 3, அடுத்து ரம்பா இலை குறைச்சி. ரம்பா இலை எங்கள் வீட்டில் உள்ளது தான், வெளியிலலாம் வாங்கலை, வீட்டில் உள்ளது தான். இவ்வளவு தான் நம்ம அதுக்கு சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ஸு. மற்றபடி புதினா இலை, பின்ன மல்லி இலை, இதெல்லாமே நாங்கள் செப்பரேட்டாகவும் எடுத்து வச்சுருக்கோம். இதில் உள்ள ஃபுல்லாக இப்போ அரிசி, சிக்கன் எல்லாத்தின் இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது இஞ்சி பூண்டு நிறைய எடுத்துருக்குது. எதுக்குன்னா அரைச்சி வச்சுருக்க வேண்டி தான் எடுத்துருக்குது, வேறு எல்லாத்துக்கும் வேண்டி. நம்ம இந்த இஞ்சி பூண்டை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் மட்டும்தான் சித்தி எடுப்பாங்க, பேலன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம செய்ய போகிறது தேங்காவை நல்ல அரைச்சி தேங்காய் எடுக்க போகிறது. தேங்காய் பால் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்ல தேங்காய் பாலையும் அரைச்சி வச்சுருப்போம். இது ரெண்டும் செஞ்சது நான் தான். மீன்ஸ் செஞ்சது என்னென்னா எடுத்து காட்டுறது நான் தான், செஞ்சது என் தங்கச்சி, அரைச்சது மிக்சியில். இது தேங்காய் பால், இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த தேங்காய் பால் தான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கு பால் எடுக்கிறதுக்கு வேண்டி. அடுத்தது நம்ம இது நேரத்தை காணிச்சது தான், இது ஜூமில் வச்சு காணிக்கிறது. இவ்வளோ தான் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸு. ரெண்டாவது நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு இது 5 லிட்டர் குக்கர்னு தோணுது, அதை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு 6 kg நெய், சிறிய பேக்கெட்டு. அந்த நெய்யை தான் ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு நெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது சுத்தமானது கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் தான். இது குறைச்சி நிறைய எடுத்திருப்போம். அது இந்த ஸ்பூனில் எடுக்கிறனால அவ்வளோவாட்டு அளவு சொல்ல தெரியல. நான் அந்த எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், என்னென்ன அளவு கரெக்டாக எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தோட அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது கரெக்டாக ஆயில் போதும் திகையுமான்னு பார்த்துட்டு சித்தி இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பட்டை, நம்ம சிக்கனுக்கு தேவையானதை பட்டை இருக்குல்ல, அதை பொடி பண்ணி அதை குறைச்சி எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல போட்டாங்க. குறைச்சி கூடுதல் பட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் வெங்காயம் உண்டுல்ல, அதை வசக்கிறதுக்கு வேண்டி வெங்காயத்தை போடுவாங்க. சாரி, அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டாங்க. எனக்கு தெரியாது, உண்மைக்கு இது எனக்கு குக் பண்ண தெரியாது, நான் இதை பார்த்து தான் நானே வைக்கணும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று இதில் முக்கியமாக நான் சொல்லியே ஆகணும், என்னென்னா நான் பிரியாணி சாப்பிடவே மாட்டேன், எனக்கு பிரியாணி பிடிக்கவே செய்யாது. ஆனால் என் லைஃப்பில் அன்னைக்கு தான் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஏன்னா பிரியாணி அரிசி தான் எனக்கு பிடிக்காது. பட் இது நாங்கள் டெய்லியுமே சாப்பாடு பொங்குற பொன்னி அரிசியில் தான் பிரியாணி வச்சுருக்கோம். இதை பார்த்து அப்படியே யூஸ் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பிரியாணி டேஸ்ட்டுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, ஏன்னா நானே அவ்வளோ ருசித்து சாப்பிட்டது. அதனால் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்ல ஒரு வசக்கிட்டு அதிலே சித்தி கொஞ்சம் உப்பு போட்டாங்க, அதை கொஞ்சம் வெந்து வரதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் நல்லா வசக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளாடி நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஜஸ்ட்டு ஒரு கழுவி செப்பரேட்டாக கழுவி வச்சுருப்பாங்க. செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க, அரிசியை கழுகி எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் தேவையான தக்காளியையும் பச்சை மிளகு, ரம்ப இலை எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்ல ஒரு அங்கோட்டும் இங்கோட்டும் நல்லா வசக்கி வச்சுருந்தாங்க. பின்ன அதுக்கு இடையில நம்ம அந்த சிக்கனை மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடைக்கிடையே அதை கழுவி எடுத்து வச்சுருந்தாங்க. இங்கே திரும்ப கேஸை அவங்களே பார்க்குறதுனால நான் வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அவங்களே அதை கேஸை எங்கேயும் பார்த்துட்டு அதையும் அங்கனுக்குள்ளே எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான்லாம் பிரியாணி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு பார்த்தேன், இதை பார்த்து செஞ்சிங்கன்னா இதை போல் பிரியாணி செய்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு யாருமே எல்லோரும் யோசிப்போம், அந்த அளவுக்கு ஈஸியாக தான் அவங்க பண்ணாங்க.
அங்கனக்குள்ளே இருந்து அதில் டக்குன்னு கழுகுறது, இங்கே எடுத்து வைக்கிறது, அரிசியை கழுகுறது, இங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னு தான். அடுத்து சிக்கனை போட்டு நல்லா ஒரு 4-5 பெரட்டி சிக்கன் வேகிறதுக்கு எண்ணெயில் வேகிறதுக்கு ஒரு 4-5 பெரட்டுனாங்க. அடுத்து கொஞ்சமாக தான், நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சமாக தான் வாட்டர் யூஸ் பண்ணி வெல்லம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கேப்பில் தான் வந்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுப்போம்ல, அதுக்கு சொல்லிட்டு தேங்காய் பால் அதை மூடி வச்சுட்டு தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோதான். அதுக்கு எவ்வளோ தேங்காய் யூஸ் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா கரெக்டாக நான் சொல்கிற அளவு கரெக்டாக வருமானு எனக்கு தெரியாது. அப்போ டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டேன்னா உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பிறகு இது நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இங்கே நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பாலையும் அதில் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் கொதித்ததும் தேங்காய் பால் அது கொதி வந்ததும் தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு அங்கிட்டும் இங்கோட்டும் நல்லா கிளறி விட்டாங்க. கிளறி விட்டுட்டு நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அந்த அரிசி தான். அரிசியை வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செய்யக்கும் 1/2 மணிக்கூர் முன்னாடியே அரிசியை ஊற வச்சுட்டாங்க. அது மஸ்டாகிட்டு இதை நல்லா லைட்டாக ஒரு கிண்டிட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போதே எங்கள் சித்தி என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த அரிசியை நல்லா போட்டாங்க. அரிசி ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து அதை ஆல்ரெடி 2 தடவை கழுவுனாங்க. இது 3ஆவது தடவை கழுவி அதை போடுறாங்க. என்னென்னா அவங்களே தான் எல்லாமே பண்ணாங்க. அங்கே இங்கே ஒரு ஆள் கூட ஹெல்ப்புக்கு நிற்கலை, எல்லாமே அவங்களே தான் பண்ணாங்க. அரிசியை நல்லா போட்டுட்டு அரிசியை நல்லா கிண்டி விட்டாங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த புதினா இலையும் மல்லி இலையும் இருந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு பிரியாணி பொடி சக்தி மசாலாவில் உள்ள ஒரு பிரியாணி பொடி எடுத்துட்டு அதை நல்லா தட்டி விட்டுட்டு அங்கே நல்லா கிண்டி விட்டாங்க. கிண்டி விட்டுட்டு மல்லி இலையும் புதினா இலையையும் போட்டு அதையும் நல்ல ஒரு கிண்டிட்டு வந்துட்டு குக்கரை மூடி வச்சாங்க. அதுக்கு பிறகு உள்ளதை நான் வந்துட்டு அவங்க தம்மெல்லாம் போடலை. அதுக்கு பிறகு உள்ளதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி நம்ம இந்த புதினா இலை இதெல்லாம் போட்டுட்டு குக்கரை நல்லா மூடி வச்சாங்க. எத்தனை விசில் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு கரெக்டாக அது எண்ணெயில் எத்தனை விசில் போட்டாங்கன்னு சொல்லிட்டு எண்ணெயில் அதையும் வந்துட்டு நான் அவங்க சொல்ல நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் எல்லாத்தையும். அதுக்கு தான் நான் அப்படி சொல்கிறேன், எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா குக்கரை மூடி வச்சுட்டாங்க. அது விசில் போனதும் நம்மளோட பிரியாணி தயார். அந்த அளவுக்கு அவ்வளோ ஈஸியாக கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஒரு 10-15 மினிட்லேயே ரெடி ஆகிட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தானா. எனக்கெல்லாம் ஒரு ரசம் வைக்கிறதுக்கே ஒரு நாள் போராட்டமாக இருக்கும். இதுதான் பிரியாணிக்கு வந்துட்டு சிக்கன் பொரித்து தந்தாங்க. அந்த பொரிக்கிறதுக்கு கூட சேர்த்து தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. அடுத்து வெங்காய சம்பல் இவ்வளோ தான். அடுத்து முட்டை வச்சு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கலான்னு தான் நான் இதை மட்டும் வச்சு வீடியோ காட்டுறேன். வீடியோ எடுக்கிறது என்னோட செல்ல குட்டிமா தான் வீடியோ எடுக்கிறாள். ஃபஸ்ட்டு என் பையனை தான் வச்சு வீடியோ எடுப்பேன். அவன் வந்துட்டு ரொம்ப வெக்கப்படுவான். எதுக்கு தான் வெக்கப்படுறானோ அப்படின்னு தெரியாது. இது என் மூத்த பையன். இப்போ லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நான் தான் சொல்கிறேன், பிரியாணி சாப்பிடவா வேண்டாமான்னு யோசித்தேன். சாப்பிட்டு பிடிச்சது கொண்டு தான் 2வது வந்துட்டு நான் ஃபுல்லாகவே சாப்பிட ஆரம்பித்தேன். செம்ம டேஸ்ட்டு. சிக்கன் பொரிச்சதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பார்த்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு நீங்கள் கமெண்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.